ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை லஞ்ச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுவையான மட்டன் சுக்கா பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கிலோ மட்டன் நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இது இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம குக்கர் வச்சிடலாம். குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேணாம். இது வேக தானே வைக்க போகிறோம். இப்போ மட்டனை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். மட்டன் 5 நிமிஷம் நல்லா வதங்கினாதான் அந்த பச்சை வாசனைலாம் போய் ரா ஸ்மெல்லாம் போகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இந்த மாதிரி வதங்கணும். இதில் 1 டம்ளர் இல்லைனா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாம், அப்புறம் குழம்பு மாதிரி ஆகிடும். இப்போது குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் வச்சா போதும். என்னோடய குக்கருக்கு 3 விசில் வச்சேன். நல்லா வெந்திருக்கு. உங்கள் குக்கர் எந்த மாதிரின்னு பார்த்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மட்டன் சுக்காக்கு இந்த வறுத்து வைக்கிற மசாலா தான் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. நம்ம இப்போது இந்த மசாலாவை வறுக்க போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1.5 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகாய் எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்னா ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6-7 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை வறுத்துக்கலாம், இல்லைனா சீரகம் எல்லாம் கரிஞ்சு போயிடும். நம்ம சுக்கான்னு சொன்னாலே அதில் மிளகு தான் ஜாஸ்தியாக இருக்கும். நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். சுக்கா மசாலா நமக்கு ரெடிமேடாகவே விற்கிது. ஆனால் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வறுத்து அரைச்சி மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதே மாதிரி நீங்கள் வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள். இப்போ இறக்கும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நிறைய அதிகமாக சேர்க்கக்கூடாது எண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்ம மட்டன் வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச மசாலாவை சீரகம், சோம்பு,
மிளகு, தனியா, வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, தண்ணி ஊற்றி நான் அரைச்சிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும் மசாலா. இப்போ மசாலா நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வேக வச்ச மட்டனை நம்ம இதில் சேர்த்துடலாம். தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கேன் நான், அதனால் பார்த்து நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். மட்டன் சுக்காவுக்கு தண்ணியே இருக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கணும். அதனால் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், நல்லா சுண்டட்டும். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். இந்த அட்டகாசமான மட்டன் சுக்காவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இது சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.